கேமில் பேசுகிறேன், கேம் பற்றி பேசுகிறேன், நான் நினச்சது ஒன்று, நீ பண்ணுறது ஒன்று அப்படின்னும்போது அப்போ வந்து கண்டிப்பாக இவளை வந்து அவன் இக்னோர் பண்ணுறான்றது அப்பட்டமாக தெரிஞ்சவளுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த இடத்துல உட்கார முடியாமல் எழுந்து போய் நின்றுட்டு பேசலான்னும் போது அந்த கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு கூட இல்லை, அங்கேயும் போய் சுற்றிக்கிட்டே இருக்கான். எங்கே ஒரு நிமிஷம் கிடச்சா கூட இழுத்து வச்சு ஹக் பண்ணிவிட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிவிட்டு நம்ம மரியாதை கெடுத்துருவாளான்ற பதட்டத்திலே அந்த பையன் சுற்றிக்கிட்டே இருக்கான். வெளில போய் வந்து அது ஏதோ ஒரு சீரியஸ் பேர் சொல்கிறேன், எனக்கு சரியாக அது கேட்கல, அதை நுனிநாக்கிலேயே பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஒரு இடத்துல வந்து நான் வந்து இது முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், கோட்டை அழிங்க பிக் பாஸ், நான் முதல்லேருந்து பண்ணணும், இதை ஐ வில் மேக் பெட்டர் அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னுமே நல்லா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பாகி இப்போ லவ்லாம் வந்திருக்கணும். நான் ஏதோ ஒரு இடத்துல அது இன்னும் சரியாக பண்ணல, நான் இன்னும் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஐ வில் மேக் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ மட்டும் பிக் பாஸ் சொல்கிறாரு தமிழில் பேசுங்க. அப்போ வந்து உன்னை எல்லாரும் வராங்க, என்ன தமிழில் பேசுகிறேன் ஆதிரி இல்லைனா இதில் என்ன தமிழில் பேசுறதுக்கு இருக்கு, நான் ஐ வில் மேக் பெட்டர்னு சொன்னேன், இதில் போய் என்ன தமிழில் பேசுறதுக்கு இருக்குன்னா, ஏமா அவ்வளோ நேரம் இங்கிலீஷில் பேசுகிறப்போ அந்த பிக் பாஸ்க்கு ஒன்றும் காது கேட்கல போல இருக்குது, வாயை திறக்கலை, ரூல்ஸ் மீறினதாக சொல்லலை, இது தமிழ் பிக் பாஸ் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னு கேட்கல, 5 நிமிஷம் 6 நிமிஷம் ரொமான்ஸ் டைலாக்காக விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ணுறதுக்கு கையை வேற வச்சா. அப்போல்லாம் அந்த பிக் பாஸ்க்கு கண்ணும் தெரியல காதும் கேட்கல. வெளில வந்து அந்த ஒரு வார்த்தைக்கு சொன்னோன்னே மட்டும் வந்து தமிழில் பேசுங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து பட்டும் படாமல் சொல்லிடுறான், ஐயோ இதெல்லாம் நீ பேசலாம் கேட்டால் எனக்கே அசிங்கமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது அவன் மேலே இவளுக்கு லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத இவன் வழிஞ்சு சொல்கிறானா, அதை வந்து அவன் ரசிக்கிறானா சிரிக்கிறானான்னும் போது இந்த அம்மாக்கு அப்படியே மானம் போனாலும் பரவாயில்ல, நான் என் ஃபீலிங்ஸை சொல்கிறேன், ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது நியாயமாக இருக்கிற பொண்ணுங்கன்னா பேசலாம். நீ எல்லார்கிட்டையுமே ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற நான் ரொமான்டிக்ன்ற இஷ்டத்துக்கு ஒரு இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு பேரை சொல்கிறேன். கானுக்குட்டின்னு சொல்லுவேன், வினுக்குட்டின்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லுவேன், துஷார் வந்து ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லுவேன், இப்போ வந்து அது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குவேன், இல்லைனா ப்ரொப்போசல் ஆக்குவேன். சபரியை வந்துட்டு நீ என்ன ரிலேஷன்ஷிப்பில் வச்சிருக்கனே தெரில, அவளை வந்து திடீர்னு ஃப்ரெண்டுன்னுவேன், அவன் வந்துட்டு திடீர்னு வந்து என்ன சொல்லுவான், ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்க மாதிரி காட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணும் பொண்ணும் பழகிறது வந்து இப்போ தப்பாக பேசுகிறேன் இந்த சொசைட்டியில், அந்த ஒரு ஸ்பேஸ் அரோரா எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அரோரா தேங்க்ஸ் சொல்லுவான். இன்றைக்கி கூட ஏதோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் அப்படியே இது கண்ணத்தை பிடிச்சிட்டுலாம் அப்படியே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் சபரி, அதான் இப்போ சபரி வரைக்கும் நின்று இருக்குது, திருப்பி கோட்டை அழிச்சு முதல்லேருந்து துஷார் கிட்டேருந்து வருது அப்படின்னும் போது எங்களுக்கும் இந்த கோட்டை அழிச்சிட்டு முதல்லேருந்து அப்போது உன் கோட்டை மட்டும் அழிச்சிட்டு நீ முதல்லேருந்து ஆரம்பிக்கணும்னா, அப்போ நீ முதல்லேருந்து கேம் ஆரம்பிச்சின்னா ஒருவேளை வந்து இந்த இது டைம் ட்ராவல்லாம் வர மாதிரி எங்கள் பார்வமே உள்ளே வந்துட்டா கேம்குள்ளே வந்துட்டா நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு கூட ஒரு நிமிஷம் மைண்ட் வைஸ் தோணுச்சுங்க. அந்த மாதிரி இந்த அம்மாக்கு தேவைன்னா கோட்டை முதலேருந்து போடுவாங்களாம், இந்த அம்மாக்கு தேவைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களாம், 50 நாளைக்கு அப்புறம் திடீர்னு வந்து கேம்குள்ளே குச்சிருவாங்களாம், அப்புறம் திடீர்னு இந்த அம்மாக்கு லவ் ட்ராக் வந்துருமா, எனக்கு புரியல. அப்படி இருக்கும்போது சரியான பல்ப் வாங்கினா அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை இந்த சீசனில் இவ வின்னர் ஆயிட்டா அப்படின்னா பிக் பாஸ் பார்க்குற எல்லா விமென் இருக்காங்களே, விமன் ஆடியன்ஸு பிக் பாஸ் ரசிக்கிற விமன் ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் பெரிய அசிங்கங்க. இப்படி ஒருத்தி வந்து இந்த சீசனில் வின்னர் ஆகிறது அப்படின்னும் போது இந்த சீசனையாக நாங்கள் பார்த்தோன்னும் போது எங்களுக்குலாம் அவ்வளோ மட்டமாக இருக்குது. ஸோ எப்பயுமே விமன் ஆடியன்ஸ்ன்னும் போது அவங்க சீரியல் மட்டும்தான் பார்ப்பாங்க, படம் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படின்ற இடத்துலேருந்து நாங்கள் பிக் பாஸ் பார்த்து எங்களுக்கான ஒரு விஷயங்களை அங்கே சோஷியல் மெசேஜாக எடுத்து வைக்கிறோம், சோஷியல் மெசேஜாக எங்களுக்கு நாங்கள் தேவைப்படுறது அதுலேருந்து எடுத்துக்கிறோம், தேவையில்லாத அவாய்ட் பண்ணுறோம். எங்கள் லைஃப்க்கு அதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும்னா எப்படி வந்து ஒரு பொண்ணு தைரியமாக இருக்கலாம், இல்லைனா வந்து சொசைட்டி கூட எப்படி மிங்கிளாக இருக்கலாம், அப்போ வந்து ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சொசைட்டியில் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இல்லை மேரேஜான விசித்ரா மாதிரி ஆளுங்களோ கனி மாதிரி ஆளுங்களோ எல்லாரும் வரும்போது மேரேஜ்க்கு அப்புறமே அவங்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா இது மாதிரி ஒரு ஷோக்கு போகலாம், சொசைட்டி கூட மிங்கிளாகி இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடை நாங்கள் அதுலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறப்போ, இல்லை அங்கேருந்து எங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி அரோரா மாதிரி ஆளுங்களை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்குனீங்கன்னா, இல்லை டாப் 2க்கு எப்படி நீங்கள் வின்னர் ஆக்க போகிறீங்களா ரன்னர் ஆக்க போகிறீங்க, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறீங்க, அவளுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் அனுப்ப போகிறதில்ல, அது வின்னராகவோ ரன்னராகவோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரன்னருக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, அமௌண்ட் பாதி அமௌண்ட் இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு வெளில சொல்ல மாட்டாங்க, ஆனால் அஃபிஷியலாக இருக்குன்னு தான் விஷயங்கள் வருது, நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் வெறும் கையோட மட்டும் சேதுபதி அரோராவை அனுப்ப மாட்டாருன்னு தெரியும். அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்தாவது பொங்கல் போனஸ் ஏதாச்சும் கொடுத்து அனுப்புவாருன்றது எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை துஷார் கூட இப்போ லவ் ப்ரொபோசல் வந்து அரோரா கொடுத்ததில் விஜய் சேதுபதி சாருக்கு பொசசிவ்னஸ் வந்து நான் வந்து இன்னும் விழுந்து விழுந்து லவ் பண்ணுறேன், வந்து உன்னுக்காக வந்து இத்தனை சோஷியல் மீடியாலே எனக்கு நான் பகைச்சிட்ருக்கேன், உன்னை வந்து அப்படி தங்க தட்டில் தாங்கி இருக்க 100 நாளும் நீ இன்னும் திடீர்னு பொசுக்குன்னு துஷார்கிட்ட போய் லவ் சொல்லிட்டு அரோரா
போகிறாரா அப்படின்னு ஒரு வேளை கோவம் வந்துட்டா வேணால் வெறும் கையோடு அரோராவை அனுப்புவார். இல்லைனா கண்டிப்பாக பொங்கல் போனஸ்லாம் கொடுத்து தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லும்போது கூடவே ஒரு 10 படத்துக்கான கால் ஷீட்டையும் கொடுத்து அனுப்புவார். ப்ளஸ் ஹீரோயின் மெட்டீரியலை எவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி லைவில். ஐ மீன் இன்னேற்று எபிசோடா இன்னைக்கு எபிசோடோ அதை சாரி கட்டிட்டு அழகாக ஒரு குடும்ப குத்து விளக்கா ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக அப்படியே பளிச்சுன்னு அந்த ஹீரோயின் மெட்டீரியல் நடுவுலேயும் ஒரு ட்ரூ லவ் இருக்க மாதிரி துஷார் கிட்ட ஒரு ப்ரொபோசல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு பொண்ணை அப்படி இருந்த அரோரா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம்னு சொல்லும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு பிக் பாஸ் டீம். இந்த ஹேட்ஸ் ஆஃப் வந்து நான் வஞ்ச புகழ்ச்சியாக தாங்க சொல்கிறேன். வந்துட்டு ப்ளஸ் பாசிட்டிவ் சைடில் சொல்ல வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்கினீங்கன்னா அப்போ கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதாவது தன்னோட தேவைக்காக என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னும்போது இதே அரோராக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம், ஜோ மைக்கேல் ஆகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், அவங்க வீட்டு பொண்ணுங்க அவங்களோட சர்வைவலுக்கு அரோரா மாதிரி விஷயங்களை கையில் எடுத்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னோட கேள்வி. அப்போது பாரு நாங்கள் சப்போர்ட் பண்ணும்போது பாரு மாதிரி தான் நீ இருப்ப, பாரு மாதிரி தான் வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா, ஒத்துக்குவீங்களா அப்படின்லாம் எங்களுக்கு கொஸ்டின் வருதுன்னா அப்போ அரோராவை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். அப்போ அரோரா மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்தால், அரோரா மாதிரி ஒரு சாய்ஸ் அவள் எடுத்தா சர்வைவல், அப்போ அந்த பொண்ணை நீங்கள் அண்ணனா ஒரு தங்கச்சியாவோ அக்காவோ இல்லை உங்கள் வீட்டு உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஒரு ரிலேட்டிவாவோ கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா அரோராவை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்குங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, ஒரு சாமான் தேய்ச்சோ இல்லை படிப்பு இருக்குதோ இல்லையோ, படிப்பறிவு இருக்குதோ இல்லையோ, தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட சர்வைவலுக்காகவும் தன்னோட மானத்துக்காகவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இல்லை ஏதோ ஒரு இடத்துல தன்னோட அறிவுக்கு ஏற்ற வகையிலையும் தன்னோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற வகையிலையோ பொண்ணுங்க வந்து இந்த சொசைட்டியில் என்னமோ ஒன்று ப்ரூஃப் பண்ண வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவளை இப்படி தான் ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு அவள் எடுத்த சாய்ஸ் அவளுது. ஆனால் இந்த மாதிரி ஷோவில் அவளை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், அவளை டாப் 2ல் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அப்போது சர்வைவலுக்காக பொண்ணுங்க என்ன வேணால் பண்ணலாமா? அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஷோவில் ஷைன் ஆகிறா அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அப்போ ஷைன் ஆகிடலாமா அப்படின்னு ஒரு பேட் எக்ஸாம்பிளை நீங்கள் சொசைட்டிக்கு கொண்டு வரீங்க அப்படின்றது தான் இந்த சீசனோட பெரிய என்ன சொல்கிறது சீப்பான ஒரு எத்திக்ஸா, சீப் எத்திக்ஸில் என்ன சீப்பு, எத்திக்ஸ்னாலே எத்திக்ஸ் தான். ஆனால் அந்த எத்திக்ஸையுமே நீங்கள் சீப்பான எத்திக்ஸாக இந்த சீசன் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு வார்த்தைங்களே இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நீங்கள் சொசைட்டி கொண்டு வரீங்கன்னும் போது மக்கள் ஓட்டம் ஒன்றும் அங்கே இல்லை. நீங்கள் தெளிவாக கொண்டு வந்த எல்லாமே மிக்சர் கண்டென்ட். அதுலேயும் அரோராவை டைட்டில் வின்னர் ஆக்கணும். அதே மாதிரி அரோராக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது அரோராக்கு ஃபோனுக்கு தான் போதாமே, அப்படியே ஒரு பாலிடிக்ஸ் வேறு நடக்குதாமே. யாருக்கு கால் பண்ணி எந்த கண்டஸ்டண்ட்டுக்கு போட்டாலும் அது அரோராக்கு தான் அந்த கால் போகுதுன்றாங்க. என்ன நடக்குது? வியானாக்கும் இப்படி தான் ஆச்சுன்றாங்க. வியானாக்கு வந்து ஓட் போகணும்னு நினச்சா கூட அது வியானாக்கு போகவே இல்லை. அது இன்னும் நைட்டு 12க்கு மேலே தான் அது அவங்களுக்கு போகுதுன்னு என்னென்னமோ பாலிடிக்ஸ் சொல்கிறாங்க. அது ஓட்டு போடுறவங்களுக்கு தான் தெரியும். இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால அது பெருசாக எனக்கு அந்த ஓட் டீட்டெயில்ஸ் பெருசாக தெரியல. பட் ஆனால் ஓட்டில் ஃப்ராடு தானே நடக்குது. அரோராக்கு ஆப்வியஸாக ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஸ்டு கால்ஸ் போகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டிங் போகுது. யாருக்கு போட்டாலும் அப்படி தான் போகுதுன்னு சொல்லும்போது இன்னும் என்னென்ன தாண்டா பண்ணுவீங்க? அப்போது பிக் பாஸ் ரசித்து பார்க்குற விமென் ஆடியன்ஸ், முக்கியமான மேல் ஆடியன்ஸ் சொல்லலை, அரோரா மேல் ஆடியன்ஸ்க்கு நிறைய பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு ஓட்டு போடுறதுலாம் தம்பிங்க தான், அக்காதுங்களோ தங்கச்சிங்களோ மக்களோ கிடையாது, தம்பிங்க தான் போடுறாங்க ஓட்டு. அதனால ஆப்வியஸாக மேல் ஆடியன்ஸ்க்கு அவளோட கேம் பிடிக்கும். பட் ஆனால் விமென் ஆடியன்ஸ் வந்து ஒரு பிக் பாஸ் ஷோவில் நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொசைட்டியை நாங்கள் பார்க்குறோம். சொசைட்டிக்குள்ளே நாங்கள் எங்களை மிங்கிள் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா சொசைட்டியோட ரெப்ளிக்காவாக இந்த ஷோவை பார்க்குறோன்ற மாதிரி ஒரு விமன் ஆடியன்ஸ் ஒரு விமன் இருப்போம் இல்லைங்களா, எங்களை மாதிரி பிக் பாஸ் ஃபேன்ஸு. அவங்களாம் இந்த சீசன் ஷோ பார்த்ததுக்கு எங்களுக்கெலாம் ரொம்ப ஷேமாக இருக்குது. அதாவது பாரு மாதிரி பொண்ணை பார்த்ததில் பெருமையாக இருக்குது. அதே ஈக்குவலுக்கு இவ்வளோ டைட்டில் வின்னராக பார்க்குறதுல எங்களுக்கெலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் விமன் ஆடியன்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் வந்து விமன் யாருமே இல்லாமல் மேனை வச்சே ஷோ பண்ணிக்கோங்க. மேல் சேவனிசம் ஷோவாக பண்ணிக்கோங்க, மேல் சென்ட்ரிக் ஷோவாக பண்ணிக்கோங்க. இல்லை இவ்வளோ மாதிரி ஆளுங்களை இன்னும் நிறைய பேரை தேடி கொண்டு வந்து ஷோக்குள்ளே வச்சு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு 3 மாதம் மல்லு கட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ.